ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைய பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா? ஆமென். தேவன் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்கள், நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். நம்முடைய கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். சில சமயங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள், நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாமே அவர் மௌனமாக இருப்பது போல தெரியலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கான பதிலை, நம்ம ஜபத்துக்குரிய அந்த பதிலை கர்த்தர் நம்ம சிரசின் மீது வைப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்று இரவு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன வார்த்தை ஆண்டவரே பேச வருகிற ஜனங்களுக்கு, அதுவும் செப்டம்பர் 1 வரை திங்கக்கிழமை வருது, என்ன ஆண்டவரே பேசுகிறேன் அந்த 1 அளவுமா என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆவியானவர் மௌனமாக இருந்தார். நேரம் சென்று கொண்டே இருந்தது. இரவு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆவியானவர் கரெக்டாக ஒரு காரியத்தை உணர்த்தினார். 2:45 இருக்கும். ஆவியானவர் உணர்த்தினார், என் சமூகம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் இந்த 1 இந்த திங்கக்கிழமையில் முதல் நாளில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியத்தை நாம் வாஞ்சையாய் பிடித்து கொண்டு இருக்கிறோம். வாக்கு தத்தத்தை தேடி ஓடுகிறோம். தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். நான் எங்கே இருக்குது இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது 1 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 105:4. சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் இந்த 1 ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் சமூகத்தை தேடுங்கள், என் சமூகத்தை தேடுங்கள், என் பிரசன்னத்தை வாஞ்சையாக தேடுங்க, என் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. எதை தேடுறோமோ இல்லையோ அவர் சமூகத்தை நிச்சயம் தேடுகிறவர்களாக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் எதெல்லாமோ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை, நிச்சயமாக அவனுக்கு ஒரு நேரம் இருக்கணும். தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு நேரம் அவனுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். நல்ல சத்தமாய் ஆமேன்னு சொல்லலாமே. அவர் சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம் வாழணும். ஆவியானவர் இன்னைக்கு அதான் சொல்கிறாரு, என் சமூகத்தை தேடுங்கள், என் சமூகத்தை தேடுங்கள். இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் ஒரு வேதனையோடு குமுறலோடு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் நிறைய காரியங்களை, உலகத்தினுடைய காரியங்களை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சமாதானம் கிடைக்காதா, எனக்கு சந்தோஷம் கிடைக்காதா, எனக்கு நிம்மதி கிடைக்காதா, என் குடும்பத்தில் ஒரு நிறைவான பலன் கிடைக்காதா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்ததான கவலைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
எல்லா ஆசீர்வாதத்தையும் அல்ல, எல்லா காரியங்களையும் அல்ல, என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்ம ஆசீர்வாதத்தை தேடுறோம், அநேக காரியங்களை தேடுறோம், சமாதானத்தை தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம், எல்லா காரியத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம், நல்லது. ஆனால் அவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு 2 கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய முகத்தை என் கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்தி போகவே விடமாட்டா. அவர் நித்தமும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எது மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்குதுன்னா, சட்னி சாம்பார் மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. அதை மட்டும் தேடி ஓடிட்டு இருக்கிறோம். எனக்கு சட்னி கிடச்சா நல்லா இருக்கும், சாம்பார் கிடச்சா நல்லா இருக்கும், என் குடும்பம் சமாதானமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த சட்னி நல்லா இருக்கும், இந்த தேங்காய் சட்னி, இந்த தக்காளி சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இட்லி வாங்கினீன்னா தன்னால் சாம்பார் சட்னி தட்டுக்கு வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தை நீ தேட ஆரம்பிச்சிட்டினா, என் சமூகத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டினா, என் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு 2 கரத்தை உயர்த்தி என்னுடைய சமூகத்தை தேடுகிற ஜனங்களுக்கு ஆட்டமடிக்க ஆசைப்பட்டது எல்லாமே அவர்கள் சமூகத்தில் அவர்களுடைய மடியிலே போடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் மாறணும். ஆவியானவர் என்னோடு பேசின காரியங்கள் இரவு நேரத்தில், ஜோசுவா நீ ஆரம்பத்தில் என் கூட நீ செலவித்த நேரம், என் சமூகத்துக்கு நீ செலவழித்த நேரம், எவ்வளவு மணிக்கணக்காக நீ ஜெபித்த, இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு மணிக்கணக்காக நீ ஜெபித்த, எவ்வளவு நாள் என்னுடைய சமூகத்தை நீ தேடின யோசுவாவே. ஆனால் இப்போ நீ இந்த நேரத்தை நீ பாரு, இப்போ நீ எனக்கு கொடுக்குற, என் சமூகத்துக்கு கொடுக்குற அந்த நேரத்தை நீ கொஞ்சம் கவனித்து பாரு. முன்னாடி ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கோ இருக்கிற நேரத்தை கொஞ்சம் நீ உற்று பாரு. ஆவியானவர் பேசுகிறார். முன்னாடி நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில், முன்னாடி ஆண்டவரை நம்ம தேடின அந்த நாட்களில் ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு உள்ளத்தை மீண்டுமாய் தேடி கொண்டு இருக்கிறார். அவர் சமூகத்திற்கு நித்தமும் வந்து அமருகிற கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம், இன்னைக்கு ஆராதனை நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கங்க, பாடல் ஆராதனை நடத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சமூகத்தில் நித்தமும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதற்கு ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தேடி கொண்டிருக்கிறார். என் சமூகத்திற்கு ஒரு கூட்டம் வராதா? என் கூட ஒரு கூட்டம் பேச மாட்டாங்களா? என் கூட நித்தமும் என் கூட அனுதினமும் பேசுறதற்கு ஒரு ஆள் கூட இல்லையே. ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. நிறைய காரியத்தை நம்ம தேடுறோம்ல, நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில் நிறைய காரியத்தை நம்ம தேடுறோம், நிறைய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறார், என் சமூகத்தை தேடுங்க, என் சமூகத்தை தேடுங்க, என் சமூகத்தை தேடுங்க. இதை தெரிந்த மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 33 அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரோ. உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னாடி வரலன்னா ஆண்டவரே, உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி இல்லைன்னா, உங்கள் சமூகம் இல்லாத அந்த கானான் தேசம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் சமூகம் இல்லாத அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் சமூகம் இல்லாத அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் சமூகம் இல்லாத அந்த பேர் புகழ் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் சமூகம் இல்லாத அந்த சொத்து சோகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மோசே சொல்லுகிறா, உங்கள் சமூகம் தான்ப்பா மேலானது. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு
உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க, உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க, உம் சமூகம், உம் சமூகம் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தம். இரண்டு கரத்தை உயர்த்தி கண்களை மூடி என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கோ ஜீவனுள்ள நாட்களில். ஹல்லேலூயா. என் உதடு ரகபரமாமா, என் ஜீவனுள்ள நாட்களில். சொல்லுங்க, உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலான. நீங்களே துதிக்க தொடங்குங்க, உம் சமூகம், உம் சமூகம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தகப்பன், என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று, உன்னில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று, உன்னில் நான். இரண்டு கரத்தை உயர்த்தி என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கோ ஜீவனுள்ள. சொல்லுங்க, சொல்லுங்க, என் உதடு, என் உதடு ஆமே ஜீவனுள்ள நாட்களில். உம் சமூகம், சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உண்மையா உணர்ந்து உம் சமூகம், உம் சமூகம் இது உணர்ந்த மோசே தான் சொல்றாரு, ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும்பா, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும்பா. எத்தனை பேர் இந்த நாளில் இதை ஜபமா நம்ம பண்ண போகிறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய சமூகம் இல்லாத அந்த ஆசீர்வாதம் வேண்டாம்ப்பா, உங்க சமூகம் இல்லாத எங்களுக்கு பேர் புகழ் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் இல்லாத ஆண்டவரே அந்த சொத்து எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபிங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு வேணும்பா, உங்க சமூகம் எங்களுக்கு வேணும்பா. எங்களுக்கு முன்பாக உங்க சமூகம் கடந்து செல்லட்டும், எங்களுக்கு முன்பாக உங்க சமூகம் கடந்து செல்லட்டும். எங்க குடும்பத்துக்கு முன்னாடி உங்க சமூகம் கடந்து செல்லட்டும், எங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி உங்க சமூகம் கடந்து செல்லட்டும், எங்க ஊழியத்தில் உங்க சமூகம் கடந்து செல்லட்டும். உங்க சமூகம் மேலானதுப்பா. ஆமென். இது உணர்ந்த மோசே தான் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதுரோ சொல்றாரு. உங்க சமூகம் இல்லாம ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க சமூகம் இல்லாத அந்த ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே.
நம்மளும் இதே போல மாறணும். ஹல்லேலூயா. இதே போல நித்தமும் அவர் சமூகத்தை தேடுகிறவர்களாய் மாறணும். அவர் சமூகத்துக்குள்ள நித்தமும் வந்து அனுதினமும் வந்து அவரோடு கூட நம்ம ஜெபிக்கிறவர்களாய். நான் என்றைக்குமே அதை ஜபோன்னு சொல்ல மாட்டேன். நம்மளை படைத்த, அதாவது நம்மளை சிருஷ்டித்த என் தகப்பனோடு நான் பேசுகிறது தான் அந்த ஜபம். ஹல்லேலூயா. நான் பேசுகிறது அது ஜபோன்னு சொல்கிறத விட என் அப்பா கூட நான் பேச போகிறேன், என் அப்பா கூட நான் பேச போகிறேன். இதை தவிர வேற என்னங்க ஆசீர்வாதம், இதை தவிர வேற என்னங்க நமக்கு அந்தஸ்து, இதை தவிர வேற எதுங்க நமக்கு பேர் புகழ், எதுக்கு ஈடாவும் அவருடைய சமூகம் நிலை பெறாது. அவர் சமூகம் நமக்கு மேலானது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கணும்னா ஏன் கர்த்தர் அவருடைய சமூகத்தை தேட சொல்லுகிறார்? ஏன் ஆவியானவர் அவருடைய சமூகத்தை தேட சொல்லுகிறார்? ஏன் தெரியுமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 43:9. அவர் நம்ம நடுவில் இருக்கணும்னா நம்ம எந்த காரியத்தை செய்யணும்னு அழகாய் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் 43:9. இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். அவர் நம்ம நடுவில் வாசமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது இல்லை? ஆவியானவர் நம்மளுடைய குடும்பத்தில் நடுவில் நிற்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம நடுவில் நிற்கணும், பிள்ளைகள் மத்தியில் அவர் நிற்கணும், கணவர் வேலைக்கு போகிற அந்த ஸ்தலத்தில் அவர் நிற்கணும், குடும்பத்தின் மத்தியஸ்தராய் அவர் நம்ம நடுவில் நிற்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அவர் நம்ம நடுவில் நிற்கணும்னா எந்த காரியத்தை செய்யணும்னா தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் என்று அகற்றினார். தங்கள் வேசித்தனம், தங்கள் ராஜாக்களின் பிரேதம். தங்கள் ராஜாக்களின் பிரேதம்னா அது உயிர் இல்லாதது, செத்தது, செத்த கிரிய, அது உயிர் இழந்தது. தலைமுறை தலைமுறையா எங்கள் தாத்தா அப்படி பண்ணாங்க, அதனால நாங்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? தெரியாது, எங்கள் தாத்தா அப்படி பண்ணார். தாத்தாட்ட போய் கேட்டோம்னா தெரியாது, நானும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ தலைமுறை தலைமுறையா ராஜாக்களின் பிரேதங்கள், ராஜாக்களின் பிரேதங்கள். அது பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது பண்ணுறதுனால எப்படிப்பட்ட மாற்றமும் நம்ம குடும்பத்தில் நடக்க போகிறது கிடையாது. ஆனாலும் அதை நம்மளுக்குள்ளேயே நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் கர்த்தர் நம்ம நடுவில் இல்லாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ராஜாக்களின் பிரேதங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் ராஜாக்கள், தங்கள் வேசித்தனங்கள். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, என் சமூகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, என் சமூகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, என் சமூகத்துக்குள்ளே வந்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் உங்கள் சமூகத்தில் நான் உங்கள் கூடவே நான் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் வெறுத்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். அப்பொழுது தான் தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுவா. நம்புறவங்க நல்ல சத்தமாய் ஆமே. அவர் நம்ம நடுவில் இருக்கணும்னா நம்மளுடைய சித்தத்தை சந்து சந்தா வெட்டி போட்டுறணும். நம்மளுடைய சித்தங்கள் எதுவும் கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. தருகிற ஆண்டவரே, உங்கள் கரத்தில் தார ஆண்டவரே. அவருடைய சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நிறைவேறணும். ஏன் அவர் நம்மளை அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறார் தெரியுமா? ஏன் அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வருகிறார் என்றால், புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். புலம்பல் 2:19. ஹல்லேலூயா. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினாலும் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. 2வது, ஏன் அவருடைய சமூகத்திற்கு நம்மளை வர சொல்லுகிறார் என்றால், நம்மளை ஜெபிக்க வைப்பதற்காக.
ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அழகா வசனம் சொல்லுது, தெருக்களில் முனையில் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக கைகளை நீ ஏறெடுத்து ஜெபம் பண்ணு. கைகளை ஏறெடுத்து ஜெபம் பண்ணு. கைகளை ஏறெடுத்து ஜெபம் பண்ணு. பசினா மாம்சத்தின் பசி இல்லைங்க. நிறைய பேர் சமாதானம் என்கிற பசியில் இருக்கிறாங்க. நிறைய பேர் சந்தோஷம் கிடைக்காத அப்படிப்பட்ட பசியில் இருக்கிறாங்க. உண்மையான இரட்சகரை அறியாமல் அப்படிப்பட்ட பசியில் இருக்கிறாங்க. எப்படியாவது என் குடும்பத்தில் விடுதலை கிடைக்கணும், எப்படியாவது என் குடும்பத்தில் இந்த நோய் மாறணும் என்கிற பசியில் அநேகர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்காக என் சமூகத்தில் வந்து கைகளை உயர்த்தி நீ என்னுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அழகா சொல்லப்பட்டு இருக்கு ஜெபத்தை குறித்து. லூக்கா 6வது அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னை சபிக்கிறவர்களுக்காக வாசிங்க. லூக்கா 6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 6:28, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காட்டியும் ஜெபம் பண்ணணுமா? நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க, துன்பப்படுத்துறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை கொடுமைப்படுத்துறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆவியானவர் அதான் சொல்றாரு. ஆமென். நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கே நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. இதுல எங்க நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்றது? தெருக்களில் முனையில சுத்திட்டு இருக்கிற குழந்தைகளுக்காண்டி, பசியில வாடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காண்டி. ஆமென். ஜெபிக்கிறவளாய் நான் மாறணும். நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, புரோஜனமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நன்மை செய்கிறவங்க தான், அவங்க நல்லவங்க தான், அவங்க திருந்தினவங்க தான். அவங்களுக்காண்டி ஜெபிச்சு ஒரு புரோஜனமும் கிடையாது. அதே சமயம் உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காண்டி, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காண்டி, உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்காண்டி நீங்கள் அவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க தொடங்குனீங்கன்னு வைங்களேன், அந்த ஆத்துமாவை கர்த்தர் சந்தித்து அனுதினமும் சபையில் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏங்க நமக்குரிய அந்த அஸ்திபாரமே இதுதாங்க, நிந்திக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். நிறைய சபைகள் இன்னைக்கு இதை மறந்தாச்சு. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இதை மறந்தாச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான ஒரு வாக்கியங்கள், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம். நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா பிள்ளைக்கு அறிகுறியாக என்னவா இருக்கணும்னா, நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் எதற்காக அவர் சமூகத்தை தேட சொல்லுகிறார்னா, ஜெபிப்பதற்காக. தேசத்தில் அநேக கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேசத்தில் அநேக கொடூரங்கள், நியாயங்கள் இல்லை. நிறைய சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வளோ வேதனைகள் இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம, அபிஷேகம் பெற்ற நம்ம எதற்காண்டி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, என்னையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் தாங்க ஆண்டவரே. எல்லா ஜபத்துலேயும் எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக அல்ல, கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார், கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார். எத்தனையோ ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கு, அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கு. நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அவர் சமூகத்தில் வந்துட்டு தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, உங்க தெருக்கல்ல இருக்கிற வாலிபர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வீட்டில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் சந்திப்பா, உங்க வீட்டின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவா. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கொடூர அசுத்த ஆவியின் வல்லமைகளை என் கர்த்தரே நின்று யுத்தம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாய் அல்லேலூயா. ஆமென். ஏன் அவர் சமூகத்தை தேட சொல்லுகிறார்னா,
மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. இனிமே உங்க ஜபத்தை நீங்க மாத்தி பாருங்களேன். உங்க ஜபத்தை நீங்க மாத்தி பாருங்களேன். அவர் சமூகத்துக்குள்ள போகும்பொழுதுலாம், ஆண்டவரே என்னை இவங்க காயப்படுத்திட்டாங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் மன்னிக்கிறேன், நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே. இப்படி நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிச்சயம் உணர்ந்து கொள்ளுவீங்க. அடுத்ததாக இதை நீங்க இன்றைய ஒரு ரேமா வார்த்தையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். ஆவியானவர் நம்மோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன். 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மூன்றாவது, அவருடைய சமூகத்தை தேடுகிற தேவ பிள்ளைகள் மீது கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைப்பார். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவர் சமூகத்தை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆரோனையும் லேவியர்களையும், அதாவது அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டது ஆரோனுடைய கோல் மாத்திரம் அல்ல, லேவியர்களுடைய கோல் மாத்திரம் அல்ல, அங்கே 12 கோத்திரத்தாருடைய கோள்களும் அவர் சமூகத்திலே வைக்கப்பட்டது. அவருடைய சமூகத்தில் 12 கோத்திரத்தாருடைய கோள்களும் வைக்கப்பட்டது. பாருங்க, அங்க பார்க்கிறோம், யாருமே ஏற்றுக்கொள்ளல. லேவியர் தான் பணிவிடை செய்யணும், ஆரோனின் குடும்பத்தார் தான், ஆரோன் தான் ஆசாரிய ஊழிய செய்யணும்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட தேவன் இருப்பதை நிறைய பேர் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் நம்ம வார்த்தைகளை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளல. என் கூட ஆவியானவர் இருக்கிறாரா, என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஏரியாவில் உள்ள ஜனங்கள் நிறைய பேர் நம்மளை அற்பமா பார்க்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராக. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். பாருங்க, முறுமுறுக்கிறாங்க ஜனங்கள், முறுமுறுக்கிறாங்க. இல்ல, கிடையாது கிடையாது, முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளை பார்த்து வா கூட கர்த்தர் இல்லை, வா குடும்பத்தில் தேவன் இல்லை, இந்த ஊழியம் செத்த ஊழியம்னு சொன்னவங்க மத்தியில் கர்த்தர் சொல்றாரு, இது உயிர்ப்பிக்கிற ஊழியம் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிறைய பேர் நீ இல்லை, நீ இல்லை, வா கூட கர்த்தர் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில், உங்க வார்த்தையை அசட்டை பண்ணினவர்கள் மத்தியில் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் மத்தியில நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அவர்கள் மத்தியில நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அவர்கள் மத்தியில நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். வாக்கோல் துளிர்விடு, வாக்கோல் துளிர்விடு, வாக்கோல் துளிர்விடு. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஒரு வித்தியாசத்தை, ஒரு வித்தியாசத்தை. ஓ ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அறியும்படிக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பயத்தை உண்டு பண்ண போகிறார், பயத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது, அது துளிர் விட்டது, அது துளிர் விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டது 12 கோல்களும் கொண்டு வரப்பட்டது. ஆனா துளிர் விட்டது ஆரோனுடைய கோல் மாத்திரம். ஆண்டவர் அப்படியே ஆரோன் கையில மட்டும் கொடுத்து விடல, ஆரோனுடைய கரத்துல மாத்திரம் இந்த துளிர் விட்ட கோல்னு ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் அதாவது ஆரோனுடைய கரத்துல மாத்திரம் ஆண்டவர் இந்த நான் நிரூபித்து காண்பித்தேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஒரு காரியத்தை செய்கிறார். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் நிரூபித்து காண்பிக்கிறவர் அல்ல, எல்லா கண்களும் காணும்படியாக, எல்லா கண்களும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணும்படியாக கர்த்தரை அதை நிரூபித்து காண்பிப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. இரண்டு கரத்தை உயர்த்தி ஹalleluya. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுங்க, என் உதடு ஜீவனுள்ள நாட்கள். நல்ல சத்தமா உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நல்ல சத்தமா இன்னும் ஒரு முறை உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்கள்ல வேதனை இல்லாத வீடு எந்த வீடுமே கிடையாது, கஷ்டம் இல்லாத வீடு எந்த வீடுமே கிடையாது. எல்லா வீட்டிலுமே கண்ணீர் இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதைகளில் நடத்துவார். கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்மளை உருவ நடக்க செய்வார். மனுஷரை நம்ம தலையின் மீது ஏறி போக பண்ணுவார். ஆனால் முடிவு பரியந்தமும் நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். முடிவு பரியந்தமும் நம்ம அழுதுகிட்டே இருக்க மாட்டோம். நம் அழுகையை, நம்ம புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஆமென். மார்த்தாள் நினைச்சா, ஐயோ நிறைய வேலை இருக்குது, இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும், இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும், இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே. சமையல் அறையில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாள். நான் இதை செய்யணும், இதை செய்யணும், ஒவ்வொரு கவலை அவளை நெருக்கி கொண்டே இருக்கிறது. நான் இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதே, ஐயோ இந்த கஷ்டம் இருக்குதே, ஐயோ இந்த போராட்டம் இருக்குதே, இந்த சூழ்நிலை மாறாதா, என் பிள்ளைகள் மாற மாட்டாங்களா, என்னுடைய கணவரார் மாற மாட்டாங்களா, இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே ஏன் நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற? என் பாதத்தில் வந்து நீ அமர்ந்திருந்தீனா, என் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தீனா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள், ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுகிறவர்களுடைய முகத்தை என் கர்த்தர் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே விடவே மாட்டா, விடவே மாட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுகிறவர்களுடைய முகத்தை என் கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்தவே விட மாட்டார். நீங்க செய்து பாருங்க. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும் பொழுது அவர் சமூகத்தில் நேர் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி எல்லாரையும் ஒப்பு கொடுத்து, தேசத்தை ஒப்பு கொடுத்து, ராஜாக்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர தொடங்குவீங்க, ஒரு தேவ மகிமையை நீங்கள் உணர தொடங்குவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் சூழ்நிலை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் ரட்சிக்க கூடாதபடி இருக்கிறவர்களுடைய கரத்தை என் கர்த்தர் பிடிச்சு ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஏ மைனர் ஹalleluya ஹalleluya. விலகாத பிரியா உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே.
உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே போதும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, விலகாத விலகாத பிரியாத உம் சமூகம் அதுதானே நிரந்தர. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே போதும். மறுபடியுமா, விலகாத பிரியாத விலகாத பிரியாத உம் சமூகம் அதுதானே நிரந்தர. ஆமென். வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். நல்ல சத்தமா இரண்டு கரத்தை உயர்த்தி ஹalleluya 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 ஹalலே. நல்லா உணர்ந்து கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalலே. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும், உங்க சமூகம் எங்களுக்கு போதும். ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணின கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய கோல்களையும் ஒவ்வொருவருடைய தலைகளையும் நிமிர பண்ணுகிற என் கர்த்தர் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிறவருடைய கோல்களை அவருடைய தலைகளை என் கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரையும் 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 இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிப்பீராக, அடையாளப்படுத்தி காண்பிப்பீராக, அடையாளப்படுத்தி காண்பிப்பீராக. எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா கண்களும் காணும்படியா, எல்லா கண்களும் காணும்படியா என் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், என் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் என் கர்த்தர் விளங்க செய்வார், என் கர்த்தர் விளங்க செய்வார், என் கர்த்தர் விளங்க செய்வார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் பட்ட பகலை போலவும். glory glory இயேசுவின் நாமத்தினாலே நீதிகள் வெளிச்சமாய் மாறுவதாக. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். உன் மீது கர்த்தர் உதிப்பா, உன் மீது கர்த்தர் உதிப்பா, உன் மீது கர்த்தர் உதிப்பா. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அநேக காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தது போதும், என் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. நன்றி 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 நன்றி. உங்ககிட்ட இருக்கிறது 5 அப்பம் சில சிறு மீன்கள் தான், 5 அப்பம் தான் ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் பலன் தான் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் பலன் தான் ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் பலன் தான். முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மிச்சம் முடியல. என்கிட்ட உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஆண்டவரே. கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் பலன் தான். இந்த 5 அப்பம் இந்த 2 மீன்கள் தான் ஆண்டவரே, ஒன்றும் இல்லை. சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமூகத்துக்கு கொண்டு வா, என் சமூகத்துக்கு கொண்டு வா, என் சமூகத்துக்கு கொண்டு வா. நான் அதை ஆசீர்வதித்து, நான் அதை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்கி, உன் எல்லையை பெரிதாக்கி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினா இதோ திறந்த வாசலை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஹalleluya
ஹல்லேலூயா. யாரோ ஒரு உள்ளத்தோடு என் ஆவியானவர் பேச சொல்லுகிற வார்த்தை, சில சிறு மீன்கள் என்று அற்பமா எண்ணாதே, சில 5 அப்பங்கள் என்று அற்பமா எண்ணாதே. அவர் சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது, அவர் சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயா கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் அப்படியே வலது கையை உயர்த்து. ஆண்டவரே என்கிட்ட பேசினார், இந்த நாளில் என்கிட்ட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் செபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் எங்களோடு பேசினீங்கப்பா. உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடுவதற்கு, உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை இந்த மாதம் முழுவதும் பிரசன்னம் மூடட்டும்பா. இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரசனங்களை மூடட்டும்பா. உங்கள் சமூகத்துக்கு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கடந்து வந்து, இந்த மாதம் முழுவதும் அல்லப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் தேட கர்த்தாவே உடைய கிருபை எங்களை மூடுவதாகப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்து கொடுத்த மகனை கர்த்தாவின் லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் யெகோவா ஈராக இருந்து, யெகோவா நிசியாக இருந்து, யெகோவா சாலம் சம்மா ரஃபாவாக இருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தரே நடத்துவீராக. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.